என்டிஏவை தான் எதிர்க்கணும். என்டிஏ வெர்சஸ் டிஎம்கே கூட்டணி கொண்டு போக வேண்டியதானே? ஏன் என்டிஏ வெர்சஸ் தமிழகம் அப்படின்னு கொண்டு போறாங்க? ஏன்னா இன்றைக்கு தன்னுடைய பெயரை சொல்லி போட்டியிடக்கூடிய இடத்தில் திமுக இல்லை, அந்த அளவுக்கு அதிருப்தி. சோ இந்த விதமான நேரேட்டிவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டிஎம்கே தோல்வி அடைந்து விட்டது என்பதை காட்டுகிறது. இப்ப என்டிஏ சைடுல என்ன பண்ணணும்? தமிழகம் வெர்சஸ் தீய சக்தி அப்படின்னு கொண்டு போகும். புதுசா எந்த கட்சிகள் என்டிஏக்குள்ள வருங்கிறத பத்தின யூகம் போய்கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தளவில் எந்த கட்சி வெளியேறும் என்பது குறித்த யூகம் போய்கொண்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான தலைவர் என்கிட்ட சொல்றார், இல்ல மேடம் கூட்டணி யாரோடங்கிறது இப்ப ஏலத்துக்கு விட்டுருக்காங்க. அப்படி இப்ப நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிற இந்த பட்ஜெட் தேர்தலை மனதில் கொள்ளாமல் தேசத்தை மனதில் வைத்து உருவாக்கப்பட்ட பட்ஜெட். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். திமுக தனக்கான தேர்தல் நேரட்டிவை செட் செய்து விட்டது போல தெரிகிறது. வணக்கம் நண்பர்களே, இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். இப்போ அந்த நேரட்டிவ் இதுதான் அப்படிங்கிறது இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த மகளிர் மாநாட்டில் ஸ்டாலின் டிஎம்கே நேரட்டிவை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போது வருகிற தேர்தல் என்பது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையிலான போர் அல்ல, இது தமிழகத்துக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையிலான போர் அப்படின்னு சொன்னார். நடக்க போற தேர்தல் என்டிஏ வெர்சஸ் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கிடையாது, என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு. மறந்துடாதீங்க. அதாவது தமிழகம் வெர்சஸ் என்டிஏ அப்படின்னு அவர் சொன்னார். இதுதான் டிஎம்கே செட் பண்ணியிருக்கிற நேரேட்டிவ். இப்ப மீண்டும் நேற்றைக்கு பேசுகிற போது ஸ்டாலின் அவர்கள் இதே விஷயத்தை இன்னொரு முறை சொல்லி இருக்கிறார். தமிழகம் வெர்சஸ் என்டிஏ அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, டிஎம்கே ஏன் தமிழகம் வெர்சஸ் என்டிஏ அப்படிங்கிற நேரட்டிவை கொண்டு போகும்? அதுக்கு என்ன காரணம்? கொஞ்சம் பழைய தேர்தல் கணக்கில் எடுத்துப்போம். ரொம்ப ரீசன்ட் பாஸ்ட்ல நடந்த முக்கியமான தேர்தல்கள். 2019 மக்களவை தேர்தலில் என்ன நடந்ததுன்னு பாருங்க. அதுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே 2017 இருந்தே மோடியை ஒட்டுமொத்த தமிழகத்தின் எதிரியாகவும் தமிழ் கலாச்சாரத்தின் எதிரியாகவும் சித்தரித்து ஒரு பெரும் பிரச்சாரம், அந்த விதமான ஒரு பார்வையை மொத்த மக்கள்கிட்ட உருவாக்குறதுக்கான பெரும் முயற்சி நடைபெற்றது. அதற்கு திமுகவுக்கு அனுசரணையான ஊடக பங்காளிகளும் பங்கெடுத்தனர். மோடியை ஒரு பொது எதிரி போல சித்தரித்து கொண்டு போனார். 2019 மோடி வெர்சஸ் டிஎம்கே கூட்டணி என்பதாக இருந்தது. அதுல பெருவெற்றியை பெற்றார்கள். ஒரு வெற்றியை அவங்க டேஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா மோடிக்கு எதிரான ஒரு கசப்புணர்வு வெற்றிகரமாக தமிழகத்தில் விதைக்கப்பட்டு விட்டது. அதையே தொடர்ந்து அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவை தேர்தலில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, திரும்பவும் மோடி வெர்சஸ் திமுக கூட்டணி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் மோடி வெர்சஸ் டிஎம்கே கொண்டு போறது கூட ஒரு அர்த்தம் இருக்கு. சட்டப்பேரவை தேர்தலில் என்ன பண்ணிருக்கணும், அவங்க ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கேன்னு கொண்டு போயிருக்கணும். ஆனா அப்படி கொண்டு போகல, திரும்பவும் மோடி வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு கொண்டு போனாங்க. அதான் உங்களுக்கு 2 லாபம் இருந்தது. ஒண்ணு, ஏதோ ஏடிஎம்கே பிக்சர்லயே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கலப்பலாம். உண்மையிலேயே இன்றைக்கும் தமிழகத்துல டிஎம்கே அரசியல் எதிரிங்கிறது ஏடிஎம்கே தான். 2வது, ஏற்கனவே விதைக்கப்பட்டு நன்கு வளர்ந்து செழித்து வளர்ந்திருந்த மோடி எதிர்ப்புணர்வு அப்படிங்கறத அறுவடையும் செய்யலாம். அதனால அவங்க திரும்பவும் மோடி வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு கொண்டு போனாங்க. இது நடந்தது. 2024 தேர்தல், 2024 லோக்சபா எலெக்ஷன்ல எப்படி கொண்டு போனாங்கன்னா, போட்டி என்பதே டிஎம்கேக்கும் பிஜேபிக்கு இடையில தான் அப்படின்னு கொண்டு போனாங்க. 2019 2024 வரைக்குமான இந்த 3 தேர்தலையும் ஒரு விஷயத்தை காமனா கவனிக்கலாம். திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையிலான போட்டி, திமுகவுக்கும் மோடிக்கும் இடையிலான போட்டி. இப்படித்தான் அவங்க களத்தை தீர்மானிச்சாங்க. இப்படியே கொண்டு போனாங்க. இதுதான் அவங்களுடைய பேசிக் நேரேட்டிவா இருந்தது. ஆனா முதல் முறையா இப்போ தமிழகம் வெர்சஸ் என்டிஏ கொண்டு போறாங்க. ஏன் இந்த தடவை டிஎம்கே வெர்சஸ் என்டிஏ கொண்டு போலாம்ல?
ஏன் தமிழகம் வெர்சஸ் என்டிஏன்னு கொண்டு போகணும்? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. தமிழகத்துல அளவுக்கு அதிகமாக திமுக எதிர்ப்புணர்வு, திமுக மீதான அதிருப்தி உணர்வு காணப்படுகிறது. இதை அவங்க தெளிவா ஃபீல் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே தலைமை தெளிவாக உணர்ந்து இருக்கிறார். அப்ப இந்த தடவை டிஎம்கே வெர்சஸ் என்டிஏனோ டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே கொண்டு போனால் டிஃபீட் ஆகுது உறுதி. கடந்த 4.5 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வருகிற திமுக தன்னுடைய பெயரை சொல்லி ஒரு தேர்தலை முன்னெடுக்க முடியாத ஒரு நிலையை உணர்ந்து இருக்கிறது. அதன் காரணத்தினால திமுக ரொம்ப விவரமா தன்னுடைய பெயரை எடுத்து விட்டு அந்த இடத்துல தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா என்னன்னா, இந்த என்டிஏவுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழகமும் அப்படியே ஒருங்கிணைந்து நிற்பது போல் இந்த தமிழகத்துக்கே எதிரி என்டிஏ அப்படிங்கிற மாதிரியான சித்திரத்தை கொண்டு வர்றது. அதனால ரொம்ப பிரில்லியண்டா ஒரு நேரேட்டிவ் செட் பண்றாங்க. டிஎம்கேங்கிற வார்த்தையை எடுத்துட்டு தமிழகம் வெர்சஸ் என்டிஏ. ஆக்சுவலா இந்த நேரேட்டிவ் செட்டிங், குறிப்பா இந்த நேரேட்டிவ் செட்டிங் வந்து ரொம்ப பிரில்லியண்டான ஒரு முயற்சி. ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்டா, ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரா இந்த நேரேட்டிவ் செட்டிங்கை நான் பாராட்டுவேன். இது ரொம்ப யோசிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் தோணும். ஒரு சாதாரண மைண்டுக்கு இப்படி இதை அப்படி திருப்பி கொண்டு போகலாங்கிறதே தோணாது. ரொம்ப பிரில்லியண்டா பண்ணியிருக்காங்க. ஆனா அரசியல்ல என்ன ஒரு பெரிய விதின்னா, அரசியல்ல தொடர்ச்சியா ரொம்ப காலத்துக்கு ஸ்மார்ட்டா இருக்க முடியாது. நீங்க என்ன பிரில்லியண்டா இருந்தாலும் சுனாமி போல அதிருப்தி அலை கிளம்பினால் அது எந்த கட்டடமும் தாங்காது. நீங்க என்ன நேரேட்டிவ் பண்ணாலும் அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும். இப்ப டிஎம்கே தனக்கு எதிரான ஒரு சுனாமி வருகிறதுங்கிறத உணர்ந்து இருக்கிறது. அடிச்சு காலி பண்ணிட்டு போனாலும் பெரிய அளவுல சேதம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு நேரேட்டிவ் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. திமுக தன்னுடைய பெயரை எடுத்து விட்டு தமிழகம் வெர்சஸ் என்டிஏன்னு சொல்லி இருப்பதிலிருந்தே வருகிற தேர்தலில் திமுக தோற்கும் என்பதை திமுக ஏற்றுக்கொண்டிருக்கிறது, ஒப்புக்கொண்டிருக்கிறது என்று பொருள். சோ இந்த விதமான நேரேட்டிவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டிஎம்கே தோல்வி அடைந்து விட்டது என்பதை காட்டுகிறது. சரி, இது ஒரு பக்கம். இப்ப இந்த நேரேட்டிவ்க்கு கவுண்டர் நேரேட்டிவ் என்ன கொடுக்கலாம்? இப்ப என்டிஏ சைட்ல என்ன பண்ணணும்? என்டிஏ சைட்ல என்ன செய்யணும் அப்படின்னா, தமிழகம் வெர்சஸ் தீய சக்தி அப்படின்னு கொண்டு போகும். இல்லைன்னா ஜெயலலிதா வந்து தீய சக்தின்னு அப்படியே சொல்லி அவங்க வந்து டிஎம்கே அடையாளப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயும் திரும்ப சொல்லி அது பெரிய அளவுல சொல்லி விஜயின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் கூட தீய சக்தினா திமுகவை அடையாளப்படுத்துகிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு போக்கு காணப்படுகிறது. இதற்கு மத்தியில மேடைக்கு மேடை எடப்பாடி பழனிசாமி இந்த வார்த்தையை பயன்படுத்தி வருகிறார். இன்னைக்கு தீய சக்தி அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி டெவலப் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணும். ஜெயலலிதா யூஸ் பண்ண அந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணும். இப்போ தமிழகம் வெர்சஸ் தீய சக்தின்னு கொண்டு போங்க. இப்போ இப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்றப்போ நான் ஏற்கனவே சொன்னதை வச்சு ஒரு கேள்வி எழுப்பலாம். இப்போ தமிழகம் வெர்சஸ் தீய சக்தின்னு சொல்ல சொல்றீங்க, ஏன் தமிழகம் சொன்னீங்க, ஏன் என்டிஏன்னு சொல்லக்கூடாது? அப்பனா என்டிஏங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு என்டிஏல ஒரு தயக்கம் இருக்கா? என்டிஏங்கிறத தமிழகம்ங்கிற சொல்லு மூலமா ரீப்ளேஸ் பண்ண சொல்றீங்களா? இப்ப இதே காரியத்தானே டிஎம்கே பண்ணிருக்கு. டிஎம்கேக்கு எதிரான அதிருப்தியிலே அதற்கு பயந்து டிஎம்கே இப்படி செய்கிறது என்றால், இப்ப என்டிஏ எதற்கு பயந்து தமிழகம்னு சொல்லணும்? பேசாம என்டிஏ வெர்சஸ் தீய சக்தின்னு சொல்ல வேண்டியதுதானே? இப்படி ஒரு கேள்வியை யாராவது எழுப்பினார் அது சிறந்த கேள்வி நான் சொல்லுவேன். ஆனால் அரசியல்ல ஒரு விஷயம் எப்போதுமே நடக்கிறது உண்டு. நீங்க என்ன ஆயுதத்தை எடுக்கணுங்கிறத உங்க எதிரி தான் தீர்மானிக்கிறார். உங்க எதிரி மொத்த தமிழகத்தையும் உங்களுக்கு எதிராக திருப்பி விட முயற்சி செய்யும் போது நீங்கள் அந்த தமிழகத்தை உங்கள் எதிரிக்கு எதிராக திருப்பி விட வேண்டும். இப்ப அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேரேட்டிவ் வந்து தமிழகம் வெர்சஸ் என்டிஏன்னு கொண்டு போயிட்டு இப்போ அந்த நேரேட்டிவை சப்ஸ்டான்ஷியேட் பண்ற மாதிரி ஒரு ஸ்லோகன் ஒன்று செட் பண்றாங்க. இப்போ ஸ்டாலினை போட்டு வரக்கூடிய எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லும் கீழே பார்க்கலாம், வெல்வோம் ஒன்றாக அப்படின்னு வருது. ஏன் வெல்லும் திமுகன்னு சொல்லலாம்ல? இல்லாட்டி அதுக்கு கீழே 234 நமதே, இலக்கு 200 ஏதாவது சொல்லலாம்ல? ஒன்னும் சொல்ல, வெல்வோம் ஒன்றாக. என்ன? சோ நேரேட்டிவ்ல தமிழகம் வந்தாச்சு, மொத்த தமிழகத்துக்கும் என்டிஏவுக்கு எதிரான ஒரு போர் மாதிரி. அப்போ வெல்வோம் ஒன்றாகனா மொத்த தமிழகமும் ஒன்று சேர்ந்து என்டிஏவை வெல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தா. சோ நேரேட்டிவ்க்கு ஏற்றபடியா ஸ்லோகனை செட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி போறப்போ மொத்த தமிழகத்தை என்டிஏவுக்கு எதிராக திருப்பி விடணும் முயற்சி பண்றப்போ நீங்கள் அதே தமிழகத்தை திமுகவுக்கு எதிராக திருப்பி விட வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனமா இருக்கும். இந்த விதமான ஒரு கவுண்டர் நேரேட்டிவை நம்ம கொண்டு போகணும். இல்லைன்னா இப்ப நான் சொன்ன இந்த கவுண்டர் நேரேட்டிவ்க்கு
அனுசரணையான அதே பொருள்படும்படியான இன்னும் கவர்ச்சியான ஏதேனும் ஒரு நேரேட்டிவை என்டிஏ சைட்ல குறிப்பா அதிமுக சைட்ல செட் பண்ணும். ஆனால் ஒண்ணு உறுதி, இப்படி ஒரு நேரேட்டிவை டிஎம்கே 2019 இப்போ வரைக்கும் செட் பண்ணதே கிடையாது. சோ 2019 இருந்து தேர்தலுக்கு தேர்தல் தன்னை முன்னிறுத்திய களம் கட்ட திமுக முதன்முறையாக தன்னை முன்னிறுத்தி கொள்ளாமல் தமிழகத்தை முன்னிறுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதே தோல்விக்கான அடையாளம். சோ கை நழுவி போய் கொண்டிருக்கிற ஒரு வெற்றியை திமுக தமிழகத்தின் பின்னால் இருந்து கொண்டு துரத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த வாய்ப்பை அதிமுக அல்லது அதிமுகவின் தலைமையிலான தமிழக என்டிஏ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சோ நேரேட்டிவ் செட்டிங்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நேரேட்டிவ்ங்கிறது ஸ்லோகன்ங்கிறது வெவ்வேறு, அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். பார்க்கலாம் என்டிஏ சைட்ல என்ன அவங்க நேரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னு. நமக்கு தோண ஆலோசனையை நம்ம வழங்கிட்டோம். பட் அவங்க இந்த ஆலோசனையை மேற்கொள்றாங்களா இல்லாட்டி இன்னும் வேற விதமா திங்க் பண்றாங்களா அப்படிங்கிறது போக போக தெரியும். என்டிஏ சைட்லயும் ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டான பல்வேறு அரசியல்வாதிகள், மிகப்பெரிய ஆளுமைகள் தான் இருக்காங்க. அவங்க சேர்ந்து ரொம்ப கரெக்டா ஒரு இடத்தை நோக்கி என்டிஏவை நகர்த்துவார்கள் அப்படின்னு நான் நம்புறேன். புதிய கட்சி ஒன்று எங்களோடு கைகோக்க விரும்புகிறது என்கிறதே காங்கிரஸ். தமிழக காங்கிரசுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோதங்கர் நேற்றுக்கு சென்னை வந்திருந்தார். அவர் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போ பேசின கிரீஷ் சோடங்கர் என்ன சொன்னார் அப்படின்னா, புதிதாக தொடங்கப்பட்டு இருக்கிற கட்சி ஒன்று எங்களுடன் கூட்டணி வைக்க துடிக்கிறது. சோ அந்த புதிய கட்சி எங்கள்கிட்ட கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்படுகிறது என்றால் காங்கிரஸ் பலம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளலாம். சோ அந்த அளவுக்கு பலம் பொருந்தியதாக காங்கிரஸ் இருக்கிறது. பேச்சுவார்த்தை, அதாவது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை திமுகவுடன் தொடங்காததற்கு நாங்கள் காரணம் அல்ல, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு எப்போதும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். சோ அப்படின்னா பேச்சுவார்த்தை தொடங்காததுக்கு காரணம் திமுக தான் அப்படிங்கிறத மறை பொருளாக அவர் சுட்டி காட்டியிருந்தார். இதுக்கடையில் நம்ம கேள்விப்படுறது என்னன்னா, ஒரு வெற்றிகரமான ஒரு 39 தொகுதிகளை காங்கிரஸ் ஐடென்டிஃபை பண்ணி இருக்கிறதாகவும் அந்த 39 தொகுதிகளை வேண்டும் என்று திமுகவிடம் காங்கிரஸ் கேட்கும் என்றும் தகவல் தெரிய வந்திருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்ன, அவங்க கேட்கிற 39 டிஎம்கே கொடுக்குமா இல்லையா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. என்னன்னா, ஒரு புதிய கட்சி எங்களுடன் கூட்டணி வைக்க ஆர்வமாக இருக்கிறது அப்படின்னு கிரீஷ் சோடங்கர் சொல்லியிருக்கிறது ரொம்ப முக்கியமான தகவல். கிரீஷ் சோடங்கர் வாயிலிருந்து ஒரு புதிய கட்சி தயாராக இருக்கிறது முதல் திரையை பார்த்தா வெளியில வரும். இதுக்கு முன்னால அந்த புதிய கட்சியான தாவேகாவுடன் காங்கிரசுடைய டேட்டா தலைவர், தரவுகள் துறையினுடைய தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். குறிப்பா விஜயோட அவர் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். அது பெரும் சர்ச்சையை கிளப்பினது எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கிறப்போ இன்னைக்கு மீண்டும் அந்த புதிய கட்சிங்கிறத மேலிட பொறுப்பாளரே சொல்லி இருக்கிறார் என்றால் அதனுடைய பொருள் என்ன? ரெண்டு இருக்கு. ஒன்று, அந்த புதிய கட்சி தன்னுடைய ஆர்வத்தை காங்கிரசிடம் அபிஷியலாக தெரிவித்திருக்கிறது அப்படின்னு ஒன்று. ஏன்னா அபிஷியலா அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்க ரிசீவ் பண்ணலை அப்படின்னா இதை பொதுவெளியில அவர் சொல்லியிருக்க வாய்ப்பே இருக்கு. ஸோ விஜய் தரப்புல இருந்து வெளிப்படையா தங்களுடைய ஆர்வத்தை காங்கிரஸ் மேலிடத்துக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது. இது ஆல்ரெடி தெரிய வந்த விஷயம் தான். ஆனா பொதுவெளியில காங்கிரஸ் தரப்புல அதிகாரபூர்வமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, திரும்பவும் அந்த பழைய கேமை காங்கிரஸ் ஆரம்பிக்கிறது. இந்த புதிய கட்சியை காரணம் காட்டி இந்த புதிய கட்சியை சொல்லி பழைய கட்சியான டிஎம்கேயுடன் பேரம் பேச தொடங்கி இருக்கிறது. கரெக்டா இந்த வார்த்தையை சொல்ற டயத்துல 39 தொகுதிகள் டீடைல்ஸும் வெளியில வரும். அதுக்கு என்ன காரணம்? சோ தாவேகாவை காட்டி டிஎம்கே மடக்கிறது அவர்களுடைய உத்தி. பட் இந்த விதமான உத்தியெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு டிஎம்கே தலைமை ஒன்றும் தெரியாத தலைமை அல்ல. அவங்க இது போல எவ்வளவோ கேம்ஸை பார்த்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ காங்கிரஸுக்கு அவங்க ஈல்டாவாங்களா? நிச்சயமா ஈல்டாக மாட்டாங்க. அது ஈல்டாக மாட்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஒரே ஒரு ஆதாரம் தான். இவ்வளவு சொல்ற காங்கிரஸோட இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் பேச்சுவார்த்தை தொடங்கல இல்ல, காங்கிரஸை காய விட்டுருக்காங்கல்ல, இப்படி அப்படியெல்லாம் மிரட்டிட்டு இருக்காங்கல்ல. விஜயோட பேச்சுவார்த்தை நடத்திடுவோங்கிறாங்க, திடீர்னு பிரவீன் சக்கரவர்த்தி அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் டிஎம்கே கடுமையா விமர்சிக்கக்கூடிய வேலையை மாணிக் தாக்கூர் ஜோதிமணிக்கு அசைன் பண்றாங்க. இவ்வளவு வேலை நடக்கிறப்போ
டிஎம்கே என்ன செஞ்சிருக்கணும், உடனடியே பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கணும்ல. எங்கேயாவது காங்கிரஸ் விட்டு போயிருமோ, தன்னை விட்டு ஓடிடுமோ, பயப்படணும்ல. இப்பதான் 2 நாளைக்கு முன்னாலே ஏஎன்ஏல கிரீஷ் சோடங்கர் சொன்னார், டிசம்பர் 15க்குள்ள தொகுதி பங்கீட முடிஞ்சிருக்கணும். ஆனா இப்ப வரைக்கும் டிஎம்கே இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்கல, ஏன்னு எனக்கு தெரியாது, அது அவங்கள தான் கேட்கணும். அப்படின்னா டிஎம்கே ஏன் இப்படி காங்கிரஸ் காய விடுறாங்க, என்ன காரணம்? அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, இப்படியெல்லாம் பூச்சாண்டி காட்டினாலும் காங்கிரஸ் நம்மளை விட்டு எங்கும் போயிடாது அப்படிங்கிற அந்த ஓவர் கான்பிடன்ஸ். ஏன்னா காங்கிரஸை எத்தனை காலமா அவங்க பார்த்திருக்காங்க, அது செய்யக்கூடிய இந்த தில்லாலங்கடி அத்தனையும் அவங்களுக்கு அத்துப்படி, பாம்பின் கால் பாம்பரி. அதனால அது எங்கேயோ ஓடி போயிடாது, சும்மா ஆற விடுவோம், உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தணும்னா நெகோசியேஷன் டேபிள் அவங்க கை ஓங்குவோம், ஆற போடுவோம். ஒரு ஸ்டேஜில் ஐயோ எங்கேயாவது கலட்டி விட்டுருவாங்களோ, இப்ப நம்ம இருக்கிற இடத்துக்கு பெரியவர் ராமதாசி தேமுதிக உள்ள கொண்டு வந்துருவாங்களோ, சிக்கலாயுமோ அப்படின்னு ஒரு பயம் வந்ததுன்னா, நீங்க கொடுக்கறத கொடுக்க நாங்க வாங்குறத வாங்கிக்கிறோம்ங்கிற அந்த இடத்துக்கு வருவாங்கல்ல. இது வந்து ஒரு பார்வை, இது ஒரு கணக்கு. அப்படியே இல்லைன்னா இன்னொரு கணக்கு இருக்கு. என்னன்னா, அப்படியே நம்ம அப்படியே திராட்ல விடுவோம், ஒரு ஸ்டேஜில் வெறுத்து காங்கிரஸா வெளியே போகட்டும், ஒரு விதத்துல நல்லது. ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் இந்த காங்கிரஸை தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்க வேண்டியது, ஒரு சுமையை இறக்கி வைப்போம். அந்த சுமையை இறக்கி வச்சுட்டு நாம சொல்றதை கேட்கக்கூடிய 2 கட்சியும் உள்ள கொண்டு வருவோம். ஒண்ணு பெரியவர் ராமதாஸ் உள்ள கொண்டு வருவோம், தேமுதிகவையும் கொண்டு வருவோம். இந்த 2 பேரையும் உள்ள கொண்டு வந்தால் இந்த 2 பேர் மூலமா கிடைக்கக்கூடிய பெர்சன்டேஜ் காங்கிரஸுக்கு ஈக்குவலா இல்லைனாலும் கூட, ஏன்னா காங்கிரஸுக்கு ஒரு 4 to 4.5% இருக்கும். இப்ப தேமுதிகவுக்கு அதிகபட்சம் 1% இருந்தா அதிசயம். இவர் ராமதாஸ் அவர்களுக்கும் 1% அளவுக்கு தான் இருக்கும். இதுதான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா டோட்டல் பாமகவுக்கு 5% இருக்கு. இல்ல ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு தனிநபர் மாம்பழம் சின்னமும் இல்லாமல் நிற்கிறார் அப்படிங்கிறப்போ அவருக்கு அதிகபட்சம் 1% இருக்கும், ஒரு 2% கிடைக்கும் இந்த மூலமா. ஸோ 4% இழந்தாலும் 2% ரீடைன் பண்ணுவாங்க, 2% தான் லாஸ். ஆனா அந்த 2% லாஸ் ஆறதுனால விஜய் பெருசா கெயின் ஆயிட போறது இல்லை. உடனே அவர் ஜெயிச்சு கொடி நட்டி அவர் நாளைக்கே சிஎம் எல்லாம் ஆயிட போறது இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். அதாவது அரசியல் தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் தெரியும். அப்படிங்கிறப்போ காங்கிரஸ் ஒரு தடவை கலட்டி விடுவோம், அதுக்கும் கொஞ்சம் புத்தி வரட்டும் அப்படின்னு சொல்லி இந்த 2014 கழட்டி விட்ட மாதிரி காங்கிரஸை கலட்டி விடுவதற்கும் அவங்க திட்டமிடலாம். இல்லாட்டி காங்கிரஸை காய போட்டு தன்னுடைய வழிக்கு கொண்டு வருவதற்காகவும் டிஎம்கே திட்டமிடலாம். அதுக்காகவே பேச்சுவார்த்தையே தொடங்காமல் இருக்கலாம், இதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ மொத்தத்துல காங்கிரஸுக்கு டிஎம்கேக்கு இடையில ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு நடந்து கொண்டு இருக்கிறது. இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, நேற்றைக்கு வரைக்கும் என்டிஏ வந்து பலவீனமான ஒரு கூட்டணின்னு சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு தங்கள் கூட்டணி அதே பலத்துடன் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த பிரச்சனை எதுவுமே என்டிஏல இல்லை, புதுசா உள்ள வந்துட்டு இருக்காங்க. அதாவது என்டிஏவை பொறுத்த வரையில புதுசா எந்த கட்சிகள் என்டிஏக்குள்ள வருங்கிறத பத்தின யூகம் போய்கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தளவுல எந்த கட்சி வெளியேறும் என்பது குறித்த யூகம் போய்கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் இப்ப 2 கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய யதார்த்த நிலை. ஒரு கூட்டணி பலமடைந்து கொண்டே வருகிறது, இன்னொரு கூட்டணி பலத்தை தக்க வைத்துக் கொள்ள போராடி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்ததுதான் பலவீனம். இந்த பலவீனத்தை திமுக உணர்ந்திருக்கிறதுனால தான் நேரேட்டிவ்லயே திமுகங்கிற பேரை அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிய திமுக தன்னுடைய பேரை சொல்லாமல் தேர்தலை சந்திக்கிற முதல் தேர்தல் இதுன்னு நினைக்கிறேன். தேமுதிக என்னதான் முடிவெடுக்க போகிறது? இது ரொம்ப வெளிப்படையா சொல்ல முடியாதுங்க, ரொம்ப தர்மசங்கடமான ஒரு கேள்வியை கேட்டு வச்சிருக்கீங்க. என்னதான் முடிவெடுக்க போகிறது அப்படின்னா, அவங்க எதை வச்சு என்ன முடிவு எடுப்பாங்கிறத நான் சொல்லி ஆகணும். பிரேமலதா எதை வச்சு என்ன முடிவு எடுப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை வெளிப்படையா பகிரங்கமா நம்ம சொல்லவும் முடியாது. நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன் ஒரு காணொலியில, ரொம்ப முக்கியமான தலைவர் என்கிட்ட சொல்றார், இல்ல மேடம் வந்து கூட்டணி யாரோடங்கிறது இப்ப ஏலத்துக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு. அப்போனா அதுக்கு என்ன பொருள்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வெயிட் பண்றாங்க, இன்னும் எலெக்ஷன் டேட்டா அனௌன்ஸ் பண்ணல, அது வரைக்கும் பொறுப்போம். மார்க்கெட்ல மதிப்பு கூடும்ல நாளாக நாளாக, அப்படி அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அளவுக்கு மேல நாள் ஆச்சு அப்படின்னா மதிப்பும் கீழே போயிடும், அப்புறம் ஒண்டுவதற்கு கூட இடம் இருக்காது, அத்தகைய ஆபத்தும் ஏற்படும். அதை மறந்துடக்கூடாது. 2021 அதுதான் நடந்தது. கடைசியில தேமுதிக மிக முக்கியமான எந்த கூட்டணியிலும் இடம் பெறாமல் அமமுகவுடன் கூட்டணி வைத்தது 2021.
அமமுகவுடன் கூட்டணி வைத்து 60 தொகுதிகளில் போட்டியிட்டு 0.4% வாக்குகளை பெற்றது. 1% கூட முழுமையாக அது தொடர்ந்து தோல்வி மேல் தோல்வி அடைந்து கொண்டே இருந்தால் கட்சி காணாமலே போயிடும். கட்சி அடிச்சுவடே இல்லாமல் போயிருச்சுன்னா அப்புறம் நீங்க பேரமே பேச முடியாது. ஒரு சாதாரண மக்கள் கூட சொல்றாங்க தேமுதிக எதற்காக தயங்குகிறது அப்படிங்கிறத கரெக்டா உணர்ந்து சொல்றாங்க. அவங்க இதை எதிர்பார்த்து அங்கேயும் பேசுவாங்க இங்கேயும் பேசுவாங்க, சார் எங்க தகையுதோ அங்க கூட்டணி வச்சுட்டு போவாங்க அப்படின்னு ரொம்ப சாதாரண ஒரு குடிமகன் அவனுக்கு தெரியுது. அப்பனா அந்த அளவுக்கு பேரு கெட்டு போயிருக்கு. ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் இப்படியே பேசி கொண்டு இருக்க முடியாது. கொஞ்ச நெஞ்ச ஏதாவது வாக்கு வங்கி இருந்தா தான் பேசவே முடியும், பேரம் பேசவே முடியும். டோட்டலா அப்படி பேசி கடைசியில வாக்கு வங்கி இழந்தாச்சுன்னா அடுத்த தேர்தலுக்கு ஒண்ணுமே இருக்காது, கெஞ்ச வேண்டிய இடத்துக்கு போய்விடும் தேமுதிக. அதனால இந்த தடவையாவது விவேகமாக முடிவெடுக்க வேண்டும். குடியரசு தினத்தன்றுக்கு கவர்னர் கொடுத்த விருந்தில் சுதீஷ் கலந்து கொண்டார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற எந்த கட்சியினுடைய தலைவர்களும் வராத நிலையில அவர் வந்திருந்தார். இப்ப அதை வச்சு ஒரு யூகம் என்ன போயிற்று அப்படின்னா அநேகமா என்டிஏவுக்குள்ள தேமுதிக வரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. நயினார் நாகேந்திரனோட சுதீஷ் பேசினார். அதே போல முன்னாள் எம்பி தனபால் அவர்களிடம் அவர் பேசினார். அப்புறம் பிஜேபியை சார்ந்த 2ஆம் நிலை தலைவர் ஒருவரோடு சுதீஷ் பேசினார். இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா என்டிஏவுக்குள் தேமுதிக வரும் அப்படிங்கிறது தான். இருந்தாலும் அதை உறுதி செய்யணும்ல, ரொம்ப காலம் கடந்து உறுதி செய்யறதுன்னு வந்தா என்டிஏவிலேயே கூட கதவை சாத்தினாலும் சாத்திடுவாங்க. அதனால விரைவில் தேமுதிக ஏதாவது ஒரு முடிவை எடுத்தாக வேண்டும். இல்லை என்றால் அதனுடைய இருத்தலுக்கே ஆபத்து ஏற்படும். ஜி.கே. வாசனுக்கு என்ன கவலையாம்? ஜி.கே. வாசன் அவர்கள் தனக்கு தெரிஞ்ச ஒரு சில க்ளோஸ் சோர்ஸோட மனம் விட்டு பேசுகிறார். அன்னை காலமா அந்த சோர்ஸ்ல அவர் பேசுறதுலாம் என்னன்னா ரொம்ப ஒரு கவலை தெரிவிப்பதாக இருக்கிறது. ரொம்ப வருத்தம் தெரிவித்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் என்ன வருத்தம் தெரிவிக்கிறார் அப்படின்னா தான் எதிர்பார்த்த அளவுக்கு தனக்கு தொகுதிகள் கிடைக்காது, அதே போல என்டிஏவில் முன்ன இருந்த மரியாதை தனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்றார். இப்ப டிடிவி தினகரன் உள்ள வந்த பிறகு டிடிவி தினகரனுக்கு ரொம்ப ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, நம்மளை கைவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ஃபீல் பண்ணதாக நான் கேள்விப்பட்டேன். இல்லை என்னன்னா அவர் கிட்டத்தட்ட 6 தொகுதி வரைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கும் சேர்த்து எத்தனை தொகுதி கொடுக்கணுங்கிறத தீர்மானிக்கிற அந்த ரைட்ஸ் பிஜேபியிடம் எடப்பாடியார் வழங்குவார் போல தெரிகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பிஜேபி தரப்பிலிருந்து ஜி.கே. வாசனுக்கு ஒரே ஒரு தொகுதி தான் கொடுப்பார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். ஜி.கே. வாசன் எதிர்பார்க்கிறது 6, அட்லீஸ்ட் 3 கிடைச்சாலாவது கொஞ்சம் கௌரவம் நினைக்கிறார். ஆனால் அவருக்கு கிடைக்க போவது 1 தான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால ஜி.கே. வாசன் ஒரு கவலையில் வருத்தத்தில் இருக்கிறார். ஆனா அதே நேரத்துல ஒரு கட்சிக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கறது அப்படிலாம் வர்றப்போ அந்த கட்சியுடைய உயரத்துக்கு ஏற்பதான் அளந்து கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாலே ஜி.கே. வாசனுக்கு ராஜ்யசபா எம்பி பதவியை கொடுத்தாங்க. அதிமுக எம்எல்ஏக்களுடைய வாக்குகளை பெற்றுதான் அவர் ராஜ்யசபா எம்பி ஆனார். ஒரு எம்பினா அது 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு சமம். ஸோ அந்த மாதிரிலாம் கடந்த காலத்துல பெரிய அளவில் அவரை சீராட்டி இருக்கிறார்கள், அவருக்கு உண்டான மரியாதையை வழங்கி இருக்கிறார்கள். பட் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவருடைய கட்சியினுடைய ஹைட் என்னவோ அவ்வளவுதான் கொடுக்க முடியும். இதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? அதனால மரியாதைக்குரிய ஜி.கே. வாசன் அவர்கள் கலை யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் நம்மால சொல்ல முடியும். அவருக்கு தெரியாத அரசியல் இல்ல, அவரும் புரிந்து கொள்வார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்துக்கான திட்டங்கள் எவை? சுதந்திர இந்தியாவில் முதல் ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட்டை, தனது 9வது பட்ஜெட்டை தமிழச்சியான நிர்மலா சீதாராமன் நேற்று தாக்கல் செய்து சாதனை படைத்தார். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தேர்தலை முன்னிறுத்தாமல் வளர்ச்சியை முன்னிறுத்தி ரூபாய் 53,47,00,000 கோடி மதிப்பிலான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிர்மலா சீதாராமன். தமிழகத்தின் பாரம்பரிய நெசவு திறனுக்கு அடையாளமாக விளங்கும் காஞ்சிபுரம் பட்டுப்புடவை அணிந்து வந்திருந்த நிர்மலா சீதாராமன் 85 நிமிடங்கள் பட்ஜெட் உரை நிகழ்த்தி ஜெய்ஹிந்த் என்று நிறைவு செய்தார். பட்ஜெட்டில் தமிழகம் பெற்றுள்ள நன்மைகள் என்னென்ன என்பதை பார்ப்போம். செமிகண்டக்டர் இயக்கம் 2.0 திட்டத்துக்காக 40,000 கோடியை ஒதுக்கீடு செய்துள்ளதன் மூலம் அந்நிய முதலீடுகள் அதிக அளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் தமிழகம் நன்மை பெறும். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் மீனவர்கள் பயன்பெறக்கூடிய விதத்தில் 500 நீர்த்தேக்கங்கள் கட்டும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது.
கைத்தறித்துறையை மேம்படுத்தும் மகாத்மா காந்தி கைத்தறி திட்டம் தமிழகத்துக்கு பெருமளவில் பயனளிக்கும். தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் உள்ள அரிய கனிம வளங்களை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் அரிய கனிம வழித்தடங்கள் அமைக்கப்பட உள்ளன. தென்னை வளர்ச்சி திட்டத்தாலும் தமிழகம் பயனடையும். இவை தவிர ஆதிச்சநல்லூரில் கலாச்சார மையம், பொதிகை மலையேற்ற சுற்றுலா திட்டம், ஜவுளித்துறையை ஊக்குவிக்கும் விதத்தில் ஒருங்கிணைந்த திட்டம், பழவேற்காடு ஏரியில் சுற்றுலாவை மேம்படுத்த 3 இடங்களில் பறவைகளை பார்வையிடும் மையங்கள் அமைக்கும் திட்டம் போன்றவை தமிழகத்துக்கு கிடைத்துள்ளன. இத்துடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மகளிர் விடுதி, முந்திரி உற்பத்தியை ஊக்குவிக்க திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 7 புதிய புல்லட் ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் தமிழகத்துக்கு 2 திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி சென்னை ஹைதராபாத் மற்றும் சென்னை பெங்களூருக்கு இடையே புல்லட் ட்ரெயின் திட்டம் செயல்படுத்தப்படும். சோ இவையெல்லாம் ரொம்ப ஸ்பெசிபிக்கா தமிழகத்துக்கான பிரத்யேக திட்டங்களாகும். ஆனால் ஓவராலா அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மையப்படுத்தின ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது. நிர்மலா சீதாராமன் தன்னுடைய உரையை தொடங்குகிற போதே மோடி தலைமையிலான மத்திய அரசு முரண்பாட்டுக்கு பதிலாக உறுதிப்பாட்டையும், கவர்ச்சிகரமான அறிவிப்புகளுக்கு பதிலாக மக்கள் நலனையும், வெற்று முழக்கங்களுக்கு பதிலாக உண்மையான சீர்திருத்தங்களையும் முன்னெடுக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். Our government, led by Honorable Prime Minister Modi, has decisively and consistently chosen action over ambivalence, reform over rhetoric, and people over populism. சோ இந்த கவர்ச்சிகரமான அறிவிப்பு, வெற்று முழக்கங்கள் தான் ரொம்ப ரெட்டாரிக்கா பம்பாஸ்டிக்கா பேசிக்கிட்டே போறது, இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. நேரடியா மக்கள் நலன், நாட்டின் நலன், அவ்வளவுதான். சோ இது ஒட்டுமொத்த தேசத்துக்குமான ஒரு பட்ஜெட். 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த 5 மாநிலங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்து எல்லா சலுகையும் ஒரு குறிப்பிட்ட 5 மாநிலங்களுக்கு அப்படியே அள்ளி இறக்கிறது, மற்ற மாநிலங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியலை மையப்படுத்தியோ தேர்தலை மையப்படுத்தியோ இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை. தேசம் முழுமைக்குமான ஒரு பட்ஜெட். சோ ஒட்டுமொத்த தேசமும் வளர்கிற போது எல்லா மாநிலங்களும் வளரும். அப்போ தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய 5 மாநிலங்களும் சேர்ந்தே வளரும். இதுதான் மோடி ஸ்டைல். எப்போதுமே அவர் தேர்தலை மனதில் கொண்டு எதுவுமே செய்ய மாட்டார். இதுக்கு முன்னால ஜிஎஸ்டி எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பாருங்க. கொண்டு வந்தப்போ எவ்வளவு கான்ட்ரவர்சிஸ் டெவலப் ஆச்சு. அந்த ஜிஎஸ்டியை எப்போ கொண்டு வந்தாங்களோ அதுக்கு அப்புறம் தான் 2 மாநில தேர்தல் நடைபெற்றது. ஹிமாச்சல் பிரதேஷ், குஜராத். குஜராத் வர்த்தகர்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம், மெர்கன்டைல் கம்யூனிட்டி அதிகமா இருக்கிற ஒரு மாநிலம். வேற எந்த அரசு மத்தியில இருந்திருந்தாலும் இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்தா இந்த 2 மாநிலத்துல நம்ம வெற்றி பாதிக்கப்படுமோ அப்படின்னு பயந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு வருவாங்க. ஆனா ஜிஎஸ்டியை குஜராத் எலெக்ஷனுக்கு முன்னால தைரியமாக கொண்டு வந்தார் மோடி. அங்க வெற்றி பெற்றார்கள். பிஜேபி தான் ஆட்சி அமைத்தது. அதே போல டிமானிட்டைசேஷன் எவ்வளவு சென்சிட்டிவான ஒரு திட்டம். அதை அமல்படுத்தினது எப்போ அப்படின்னா அதுக்கப்புறம் 5 மாநில தேர்தல் நடக்குது. யூபி எலெக்ஷனே அப்பதான் நடந்தது. அந்த டயத்துல ரொம்ப தைரியமா மோடி டிமானிட்டைசேஷனை கொண்டு வராரு. அன்னைக்கு அந்த டிமானிட்டைசேஷன் அமல்ல இருந்த டயத்துல ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏடிஎம்ல கியூல நின்னுது. உத்தரப்பிரதேச மக்களும் நின்றார்கள். அதே மக்கள் தான் கியூல நின்று அடுத்தப்பல ஓட்டும் போட்டாங்க. அப்ப மிகப்பெரிய வெற்றியை யூபியில் பெற்றது பிஜேபி. கிட்டத்தட்ட 300 சீட்டுக்கும் அதிகமாக யூபியில் அது வென்றது. அதனால எப்போதுமே தேர்தலையோ ஒரு மலிவான அரசியலையோ மனதில் வைத்துக் கொண்டு திட்டங்களை மோடி தீட்ட மாட்டார். தேர்தல்ங்கிறது எப்போதுமே மோடி மனசுல இருந்ததே கிடையாது. தேசம் என்பது மட்டும்தான் அவர் மனசுல இருக்கும். அது போலவே இப்ப நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிற இந்த பட்ஜெட் தேர்தலை மனதில் கொள்ளாமல் தேசத்தை மனதில் வைத்து உருவாக்கப்பட்ட பட்ஜெட். இதற்காக மோடிக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றி. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.